இயேசுவை உணர்வோம், இரக்கத்தின் சாட்சிகளாவோம். இன்று நாம் கொண்டாடுகிற இறை இரக்க ஞாயிறுக்கு உங்கள் அனைவரையும் புனித குரியாகோஸ் அன்பியம் சார்பாக அழைக்கிறோம். இறைத்தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று அறைகூவல் விடுக்கிறார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். இரக்கம் போற்றுதலுக்குரிய தூய மூவொரு கடவுளின் மறைபொருளை வெளிப்படுத்துகின்றது. இரக்கம் கடவுள் நம்மை சந்திக்கும் ஒரு நிறைவான ஒப்பற்ற நிகழ்வு. இது கடவுளையும் மனிதனையும் இணைக்கும் பாலமாக உள்ளது. இத்தகைய இறை இரக்கத்தை நம் வாழ்வில் கடைபிடித்து உடன் வாழ்வோரிடமும் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தி இரக்கமுள்ள மனிதர்களாக இப்பூமியில் வலம் வர அருள் வேண்டியவர்களாய் இரக்கத்தை பொழியும் தெய்வீக பலியினில் இணைவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பு நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பு நாளும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பு நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பு நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, முன்னுரையில் நாம் வாசிக்கேட்டது போல இன்று தாய் திரு அவை இறை இரக்கத்தின் ஞாயிறாக இந்த நாளை சிறப்பிக்கிறது. இந்த இனிய நாளில் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் எல்லா புனித யோசேப்பின் அன்பு உறவுகளுக்காகவும்
நம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகள், சிறு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளையோர், முதியோர், கடன் சுமையால் தோண்டு போயிருக்கிற மக்கள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், திருமணமாகாதோர், குழந்தை வரமில்லாதோர், வேலை இல்லாமல் திண்டாடுகிற மக்கள், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நம் பங்கை சார்ந்தவர்களுக்காக சிறப்பாக வேண்டி இணைவோம். இந்த இனிய நாளில் இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித குரியாக்கோஸ் அன்பு இறை மக்களுக்காக சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். இந்த அன்பிய குடும்பங்களை எல்லாம் இறைவன் கண்ணின் மணி போல பாதுகாக்க, பராமரிக்க, ஆசீர்வதிக்க, வழிநடத்த நாம் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். ஒரு சில சிறப்பு கருத்துகளுக்காக நாம் இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ரோஜ், அனிதா, வெரோனிகா குடும்ப நன்றி திருப்பலியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இந்த குடும்பத்தை கண்ணின் மணி போல பாதுகாக்க, பராமரிக்க நாம் சிறப்பாக வேண்டுவோம். உத்திரில் நிலையில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், கருச்சிதைவு செய்யப்பட்ட குழந்தைகளுடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காக இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இவர்களுக்கு ஆன்ம இளைப்பாற்றலை வழங்கும்படியாக சிறப்பாக வேண்டுவோம். அமல, தீபா, பாஸ்கர் நன்றி திருப்பலியாகவும் குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டி இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இந்த குடும்பத்தினுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். சவரிமுத்து, திரேசா, அந்தோணி சாமி, பிரபாகர் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வான் வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இறைஞ்சுவோம். ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவரையும் தன்னுடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். சுரேஷ் சகாயராஜ் 30வது நாள் நினைவு நாளில் இறைவன் இவருக்கு ஆன்ம இளைப்பாறுதல் தரும்படியாக நாம் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். தேவ சகாயம், பியூலா, சங்கீதா இன்று தங்களுடைய திருமண நாளை சிறப்பிக்கிறார்கள். நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் இறைவன் இந்த குடும்பத்தை தன்னுடைய ஆசிரால் நிரப்பும்படியாகவும் நற்சுகத்தை வழங்கி தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலுமாக இவருடைய பிள்ளை பெஞ்சமின் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் கரம் பிடித்து இறைவன் தாமே இவரை வளர்த்தெடுக்கும்படியாக, உயர்த்தும்படியாக இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். ஜெயராஜ் திருமணம் இனிதே நடைபெற வேண்டி இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் தாமே இவரை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இவருடைய கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். சின்னம்மாள் உடல் சுகம் வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் தன்னுடைய சுகமளிக்கூடிய கரத்தினால் இவரை தொடும்படியாக, நற்சுகத்தை வழங்கும்படியாக இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் மரித்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அதிலும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாவிற்காக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோவிலின் பலபுறமிருந்து தண்ணீர் புறப்படும்
அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர்தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக, தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்வனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேரி, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீ தூண்டுகின்றீர். இவ்வாறு வழங்கி வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும்
தூய ஆவியாரால் நாங்கள் புதுபிறப்பு அடைந்து உள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 42 முதல் 47 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்து அளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேரு உகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரன்பு பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 3-9 முடிய இறை வார்த்தைகள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கின்றோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேறு பெறும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளில் பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தோமா என்னை கண்டதால் நம்பினார். காணாமலே நம்போர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 20 உயிருள்ள இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபொழுது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம்,
ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் அனைவரும் கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவே எங்களோடு வாரும், இயேசுவே எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு பேசும். அடியவன் நான் கேட்கின்றேன். பாசம் உள்ள புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, குழுமியுள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறையிறக்க ஆண்டவருடைய பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைகளை தட்டி நம்மையே வாழ்த்தி மகிழ்வோம். இறையிறக்க பெருவிழா என்று சொன்னால் 2 புனிதர்களை நம்மால் மறக்கவே முடியாது. யார் யாரு? ஒன்று புனித பவுஸ்தீனா, இரண்டாவது புனித 2ஆம் ஜான் பால் என்கிற திருத்தந்தை. என்ன காரணம்? ஏன் புனித பவுஸ்தீனா? 1930வது ஆண்டிலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புனிதைக்கு தன்னையை வெளிப்படுத்தி, நான் இறை இரக்கத்தின் கடவுள் என்பதை அவருக்கு அறிவித்தார். பின்பு இந்த இரக்கத்தை உலகெங்கும் நீ எடுத்து செல்ல வேண்டும், அதனுடைய கருவியாக இருக்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டமையினால் இந்த பக்தி முயற்சி உலகெங்கும் பரவியது. இந்த இறை இரக்கத்தை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று அறிவிப்பு செய்த திருத்தந்தை யார் என்று சொன்னால், திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் 2000 ஜூபிலி ஆண்டிலே இந்த பெருவிழாவை பாஸ்கா பெருவிழாவிற்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிறு, அதாவது உயிர்ப்பு பெருவிழாவிற்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிறை இறையிறக்க ஞாயிறு என்று அறிவித்தார் புனித 2ஆம் ஜான் பால் என்கிற திருத்தந்தை. அவர் என்று இந்த பெருவிழாவை அறிவித்தாரோ அன்றுதான் புனித பவுஸ்தீனா புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித 2ஆம் ஜான் பால் அவர்களுக்கு நெருக்கமான இந்த பெருவிழாவிற்கு தொடர்பு உண்டு. என்ன நெருக்கமான தொடர்பு என்று சொன்னால், 2005வது ஆண்டிலே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த பெருவிழாவிற்கு முந்தின இரவு இறக்கிறார், இறைவனடி சேர்கிறார். 2011வது ஆண்டிலே அவர் இந்த இறை இறக்க பெருவிழா நாளில்தான் அருளாளராக உயர்த்தப்படுகிறார். 2015வது ஆண்டில் அவருக்கு இந்த இறை இறக்க பெருவிழா நாளில்தான் புனிதர் பட்டமும் வழங்கப்படுகிறது. எனவே இந்த இறை இறக்க பெருவிழாவிற்கும் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்
இந்த இறை இரக்கத்தை இன்னும் கூடுதலாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அசை போட வேண்டும், அனுபவிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும் என்கிற நோக்கிலே இறை இரக்க ஆண்டாக எந்த ஆண்டை அறிவித்தார்? மறைக்கல்வி பிள்ளைகள், எந்த ஆண்டை நாம் இறை இரக்க ஆண்டாக கொண்டாடினோம்? திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்து நாம் கொண்டாடினோம். இறை இரக்க கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது, நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். எந்த ஆண்டு? மறைக்கல்வி பிள்ளைகள், பாடற் குழுவினர், எந்த ஆண்டை நாம் இறை இரக்கத்தின் ஆண்டாக கொண்டாடினோம்? 2015வது ஆண்டை நாம் இறை இரக்கத்தின் ஆண்டாக கொண்டாடினோம். அந்த ஆண்டில்தான் இறை இரக்க கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. நம்முடைய தலைமை ஆலயத்திலும் அந்த கதவுகள் திறக்கப்பட்டதை நாம் நேரடியாக அனுபவித்தோம். நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். எனவே அன்பு உறவுகளே, இந்த இனிய நாளில் நீங்களும் நானும் கடவுளுடைய இரக்கத்தை அசைபோட உள்வாங்க அழைக்கப்படுகிறோம். இந்த இறை இரக்க பெருவிழா என்பது வெற்று சடங்கு அல்ல. நம் பாவங்களை காட்டிலும் இறைவனுடைய மன்னிப்பு பெரிது என்பதை உணரக்கூடிய உன்னதமான திருநாள் தான் இந்த இறை இரக்க திருநாள். இரக்கம் அல்லது கருணை என்பது லத்தீன் மொழியில் மிசரிகோடியா என்கிற சொல்லிலிருந்து வருகிறது. மிசர் என்று சொன்னால் பரிதாபகரமான அல்லது துயரமான என்பது பொருள். கோர் என்று சொன்னால் இதயம் என்பது பொருள். அப்படி என்று சொன்னால் இந்த இரக்கத்தினுடைய பொருள் என்ன? பரிதாகரமான துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய இதயத்தை கொடுப்பதுதான் இரக்கம். அவர்களை அன்பு செய்வது, அவர்களை முழுமையாக மன்னிப்பது, அவர்களை நேசிப்பது. இதயத்தை கொடுப்பது என்று சொன்னால் நம்முடைய அன்பை கொடுப்பது, முழுமையாக கொடுப்பது. அதுதான் இந்த இரக்கம் என்கிற சொல்லினுடைய பொருள். இறை இரக்கம் நம்முடைய வாழ்வில் நாம் செய்த புண்ணியங்களால் கிடைக்கப்பெற்ற அருள் வரம் அல்ல. நாம் செய்யக்கூடிய நல்ல நல்ல காரியங்களுக்காக கடவுள் நம் மீது இரக்கம் கொள்கிறார் என்பது தவறு. மாறாக நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதால் கொடுக்கப்பட்ட பெரும் கொடைதான் இந்த அருள் வரம், இறை இரக்கம். எடுத்துக்காட்டாக, பெற்றோர் ஒரு பிள்ளை எப்பொழுது அன்பு செய்வார்கள்? அந்த பிள்ளை நல்லது செய்கிற பொழுது அன்பு செய்வார்களா? அந்த பிள்ளை சாதிக்கிற பொழுது அன்பு செய்வார்களா? எப்பொழுது பெற்றோர் பிள்ளை அன்பு செய்வார்கள்? அந்த பிள்ளை கருவில் உருவான நாள் முதலே பெற்றோர் அந்த பிள்ளையை நேசிப்பார்கள், அன்பு செய்ய தொடங்கி விடுவார்கள். அதுபோலத்தான் கடவுள். நாம் நல்லது செய்கிற பொழுது மட்டும் கடவுள் நம் மீது இரக்கம் கொள்வதில்லை. மாறாக கடவுள் நம்மை ஒரு மனிதனாக பிறக்க இருக்கிறோம் என்பதை முன்குறித்த பொழுதே நம்மை அன்பு செய்கிறார், நம் மீது இரக்கம் காட்டுகிறார். அந்த ஒரு உன்னதமான செய்தியைத்தான் உள்வாங்கிக் கொள்ள என்று அழைக்கப்படுகிறோம். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு உரையாடலில் இவ்வாறு கூறுகிறார்: கடவுள் நீதிமான்களையோ புனிதர்களையோ எதிர்பார்க்கவில்லை, அவர்களுக்காக காத்து கொண்டிருப்பதில்லை. மாறாக தன்னை ஒரு பாவி என்று உணர்ந்து அவரிடம் வருபவர்களுக்காகவே அவர் தவம் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லவில்லை, தவம் இருக்கிறார். யாருக்காக கடவுள் தவம் இருக்கிறார்? நான் பாவி என்பதை உணர்ந்து இயேசுவிடம் வருவதற்காகத்தான் கடவுள் நமக்காக தவம் இருக்கிறார். அருமையான ஒரு வார்த்தையை நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு உரையாடிலே, ஒரு பேட்டியிலே உதித்திருக்கிறார். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, நான் ஒரு பாவி என்பதை உணர்வதே இறைவிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற உன்னதமான பெரும் கொடை என்பதையும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய இரக்கத்தை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது? இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டின் வழியாக இந்த நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களுக்கு காட்சியளிக்கிறார். காட்சியளித்து அவர் பயன்படுத்திய வார்த்தை என்ன? மும்முறை பயன்படுத்திய வார்த்தை என்ன? இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து என்ன வார்த்தையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார்? உங்களுக்கு அமைதி உரித்தாக. ஏன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மும்முறை
இந்த வாழ்த்து செய்தியை திருத்தூதர்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால் காரணம் இருக்கிறது. அது இயல்பா நாம் சொல்லக்கூடிய வாழ்த்து செய்தி அல்ல. யாரை பார்த்தாலும் குட் மார்னிங், வணக்கம் அப்படின்னு நாம் சொல்லுகிறோமே, அதுபோல ஒரு வாழ்த்து செய்தி அல்லது வழக்கமான வாழ்த்து செய்தி அல்ல. உச்சபட்சமான ஒரு வாழ்த்து செய்தியை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களுக்கு வழங்குற. காரணம் என்ன? திருத்தூதர்கள் பூட்டப்பட்ட அறையில் இருக்கிறார்கள். ஏன் பூட்டப்பட்ட அறை? பயம். ஒருவேளை நம்மையும் யூதர்கள் கொன்று விடுவார்களோ என்கிற பயம். ஏன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அமைதியை பகிர்ந்தளித்தார், வாழ்த்து செய்தியாக கொடுத்தார் என்று சொன்னால், சீடர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவுக்கு, இயேசுவின் பாடுகளின் பொழுது திருத்தூதர்கள் இயேசுக்கு என்ன செய்தார்கள்? கூட இருந்தாங்களா? இல்லை, காட்டி கொடுத்தார்கள், மறுதலித்தார்கள், ஏமாற்றினார்கள், விட்டு ஓடி விட்டார்கள், காலை வாரி விட்டார்கள், நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். யார் செய்தது இதையெல்லாம்? சீடர்கள், இயேசுனுடைய திருத்தூதர்கள் செய்தார்கள். ஆக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சியளித்து என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. நாம் யாரையாவது ஏமாற்றி விட்டோம் என்று சொன்னால், யாரிடமாவது பொய் சொல்லி மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் நமக்கு முன்பாக இருந்தார் என்று சொன்னால் நாம் எப்படி இருப்போம்? கூனி குறுகி இருப்போம் இல்லையா? அவமானத்தில் தலை குனிந்து நிற்போம். தைரியமா நம்மால் நிற்க முடியுமா? அவரை பார்க்க முடியுமா? எதிர்கொள்ள முடியுமா? முடியாது. அப்படித்தான் திருத்தூதர்களும் இயேசுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அவமானத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். என்ன செய்தார்கள்? விட்டு ஓடினார்கள், இயேசுவை ஏமாற்றினார்கள், நம்பிக்கை துரோகம் செய்தார்கள், மறுதலித்தார்கள், காட்டி கொடுத்தார்கள். எனவே அந்த குற்ற உணர்வு, அந்த பயம், அந்த அவமானம் அவர்களுக்குள் இருந்தமையினால் இயேசுக்கு முன்பாக அவர்கள் தலை குனிந்து இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சியளித்து என்ன கூறுகிறார்? உங்களுக்கு அமைதி உரித்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை முழுமையா மன்னிக்கிறேன். அதை பத்தி இயேசு கிறிஸ்து பேசினாரா? இயேசு கிறிஸ்து அவர்கள் செய்ததெல்லாம் சுட்டி காட்டினாரா? என்ன மோசம் பண்ணிட்டீங்களே, என் காலை வாரி விட்டீங்களே, நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டீங்களே, என்ன மறுதலிச்சு நல்லா இருப்பீங்களா நீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்டாரா? நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? வண்ட வண்டியா கேட்டிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாரா? செய்யல. அதான் இரக்கம், அதுதான் இறை இரக்கம். இயேசு கிறிஸ்து முழுமையாக அவர்களை மன்னிப்பதை பார்க்கிறோம். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு சொல் கூட சொல்லவே இல்லை. அவர்களுடைய குற்றத்தை இயேசு கிறிஸ்து பெரிதுபடுத்தவே இல்லை, ஊதி பெரிதுபடுத்தவே இல்லை, இன்னும் அவர்களை அவமானத்திற்குள் உள்ளாகவில்லை. அன்பு உறவுகளே, நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்க அழைக்கப்படும். ஒரு புதிய வாழ்வை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இவர்களுக்கு முன்பு யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து காட்சியளித்தார்? நேரடியாக இவர்களுக்கு காட்சியளித்தாரா? இல்ல. முதல்ல யாரு காட்சி? மகதலா மரியாவுக்கு, இரண்டாவது எம்மாவு சீடர்களுக்கு, பின்புதான் இவர்களுக்கு. ஏன்? இவர்களை முன் தயாரிக்கிறார். நேரடியாக இவர்களுக்கு காட்சியளித்திருந்தால் இவர்களுக்கு இன்னும் குற்ற உணர்வு அதிகமாக இருந்திருக்கும். அதற்கு முன்பு இரண்டு நிகழ்வுகளின் வழியாக இவர்களை முன் தயாரிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வாழ்வை, அந்த அச்ச வாழ்வை, அந்த அவமானத்தின் வாழ்வை நீக்கி புதிய வாழ்வை இவர்களுக்கு கொடுக்கிறார். அதனுடைய அடையாளம் தான் என்ன? அவர்கள் மேல் மூச்சு காற்றை ஊதி அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுப்பதை நாம் வாசிக்கிறோம். இது போல நிகழ்வு விவிலியத்தில் வேற எங்கும் உள்ளதா? கடவுள் மனிதனை படைக்கிற பொழுது, தொடக்க நூல் பிரிவு 2 இறைவசனம் 7 வாசிங்க. தொடக்க நூல் பிரிவு 2 இறைவசனம் 7, மனிதனை படைக்கிற பொழுது கடவுள் இதைத்தான் செய்கிறார். ஒரு வாழ்வை, புதிய வாழ்வை கொடுக்கிறார். அதற்கு தன்னுடைய மூச்சு காற்றை ஊதுவரை பார்க்கிறோம். வாசிங்க. கடவுள் உயிர் மூச்சை ஊதினார். இயேசு கிறிஸ்து செய்தது போல கடவுள் ஏற்கனவே மனிதனை படைக்கிற பொழுது உயிர் மூச்சை ஊதுவதை பார்க்கிறோம். புதிய வாழ்வு அங்கு மலருகிறது, புலருகிறது. எசேக்கியேல் 37:9 கூட வாசிக்கிறோம். இறைவனுடைய ஆவி
ஊதப்பட்டதால் இறந்தோர் உயிர் பெற்றதாக நிகழ்வு உள்ளது. வாசிங்க எசேக்கியேல் 37:9. ஆ ஆ ம் 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 உயிரற்ற அவர்களுக்கு உயிர் மூச்சு கொடுக்கப்படுகிறது, அவர்கள் உயிர் பெற்றதாக எசேக்கியேல் காட்சி காணுவதைத்தான் அந்த இறைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே அன்பு உறவுகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களுக்கு உயிர் மூச்சை ஊதி அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறார். என்ன வாழ்வு? இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னித்தது போல, இரக்கம் காட்டியது போல நீங்களும் சென்று மன்னியுங்கள், இரக்கம் காட்டுங்கள். ஆகவே தான் மன்னிக்கக்கூடிய அருளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை கொடுப்பதை நாம் நற்செய்தி வாசகத்தில் கேட்டோம். பாவங்கள் மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை திருத்தூதர்களுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஆகவே தான் புனித ஃபாஸ்டினா தன்னுடைய இயேசு கொடுத்த அந்த காட்சியிலே கடவுள் கூறியதாக பதிவு செய்கிறார். இந்த நாளில் நாம் ஒப்புரவு அருளம் பெற்று நற்கருணையை உண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்திற்கான தண்டலிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் என்கிற உன்னதமான செய்தியை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பௌசினா வழியாக நமக்கு கொடுக்கிறார். இந்த நாள்ல ஒப்புரவு அருளம் பெற்று நற்கருணையை நாம் உண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்திற்கான தண்டலிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த புனிதைக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த நாள்ல தாய் திருவை ஒப்புரவு அருளம் பெற்று நற்கருணை சுவைக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த செய்தியைத்தான் பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாவது வாசகம் கடவுளுடைய இரக்கத்தை எப்படி அழைக்கிறது? பேரிரக்கம் என்று சொல்லுகிறது. இரண்டாவது வாசகம் கடவுளுடைய இரக்கத்தை எப்படி அழைக்கிறது? பேரிரக்கம். சாதாரண இரக்கம் அல்ல, பேரிரக்கம். கடவுள் நம்மை முழுமையாக மன்னிக்கிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை மன்னிக்கிறார். ஒருவேளை கடவுள் நம்மை தண்டிக்கிறார் என்று சொன்னால் இன்று எவருமே உயிரோடு இருக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு, அக்கிரமத்திற்கு, தீமைக்கு, பாவத்திற்கு கடவுள் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் எவருமே உயிரோடு இருக்க முடியும். நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் என்ன? கடவுளுடைய இரக்கம். அதைத்தான் புரிந்து கொள்ள என்று அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பு உறவுகளை, இறுதியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது இரக்கம் கொள்வது போல நீங்களும் நானும் பிறருக்கு இரக்கம் காட்ட அழைக்கப்படுகிறோம். பௌசினா தன்னுடைய ஜெபத்தில் இவ்வாறு ஜெபித்ததாக பதிவு உள்ளது. நம்முடைய கண்கள், காதுகள், நாக்கு, கைகள், கரங்கள், கால்கள் எல்லாம் இரக்கத்தின் கருவிகளாக மாற வேண்டும் ஆண்டவரே என்று அவர் இறைவேண்டல் செய்ததாக பதிவு உள்ளது. நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், நம்முடைய நா, நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள் இரக்கத்தின் கருவிகளாக மாற வேண்டும். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, இரக்க செயல்கள் நம்முடைய வாழ்விற்கு உப்பு மாதிரி. உப்பு உள்ள பண்டம் கெடாது, நீண்ட நாள் இருக்கும். அதுபோல இரக்க செயல்கள் நம்மை வாழ வைக்கும், சுவையான மனிதர்களாக மாற்றும், இனிமையான மனிதர்களாக மாற்றும். இயேசு கிறிஸ்து எவ்வாறு இரக்கத்தோடு இருக்கிறாரோ அதுபோல நீங்களும் நானும் இரக்கமுள்ள மனிதர்களாக இருப்போம், பிறரை மன்னிப்போம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் என்ன சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம்? நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தார்கள். நம்பிக்கை கொண்டோர் என்று சொன்னால் யாரை குறிக்கிறது? அப்பொழுது கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படவில்லை. ஆகவே தான் நம்பிக்கை கொண்டோர் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை கொண்டோர் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள், முதல் வாசகம். அதுபோல நீங்களும் நானும் இரக்கத்தோடு ஒன்றிப்பின் மக்களாக, ஒன்றாக கிறிஸ்தவர்களாக, இயேசுனுடைய பிள்ளைகளாக, இயேசுனுடைய சகோதர சகோதரிகளாக, ஒற்றுமையின் பிள்ளைகளாக, ஒன்றிப்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். அந்த கிருபைக்காக அந்த பலியில் வேண்டி இணைவோம். எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில்
பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை எல்லாம் நமது ஆண்டவர் இயேசுனுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். என்றென்றும் பேரன்பு காட்டும் இறைவா, திரு அவையில் உமது பணிக்கென நீர் அமைத்துள்ள திருத்தந்தை, பேராயர்கள், ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருக்கன்னியர்கள் அனைவரும் திருமகன் இயேசுவின் இரக்கம் நிறைந்த முகத்தினை தங்களின் வாழ்வில் வெளிப்படுத்த அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரிரக்கம் நிறைந்த இறைவா, வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் நீதி நேர்மையோடு நடைபெறவும், மதச்சார்பற்ற நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றாகிய இறைவா, எங்கள் குரியகோஸ் அன்பிய குடும்பங்கள் இறை வேண்டலிலும் சேவையிலும் வளரச் செய்தருளும். சுயநலம் மற்றும் அலட்சியம் நீங்கி மன்னிப்பும் தியாகமும் இரக்கமும் எங்கள் உள்ளத்தில் வளர அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை இரக்கத்தின் இறைவா, எம் வாழ்வின் உயர்வு தாழ்வு, இன்பம் துன்பம், வறுமை வளமை என அனைத்திலும் நீர் உடன் பயணிக்கின்றீர், உடன் வாழ்கின்றீர் என்பதனை உணர்ந்து நம்பிக்கையுடன் உம்மோடு பயணிக்க அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து அமைதியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு மனவிட்டு பேசுவோம். நம்முடைய தேவைகளுக்காக அமைதியில் ஜெபிப்போம். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நமக்காக இயங்கக்கூடியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்மை எல்லாம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம், அவ்வளவு அன்பு நம் மீது. இரக்கத்தின் கடவுள். சீடர்களை முழுமையாக மன்னித்தது போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் முழுமையாக மன்னிக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்பதால் முழுமையாக நம்மை மன்னிக்கிறார். நன்றி சொல்லுவோம். இந்த கொடைக்காக நன்றி சொல்லுவோம். எவ்வளவுதான் அநியாயம் செய்தாலும், தீமை செய்தாலும், பாவம் செய்தாலும், அவரை விட்டு விலகி ஓடினாலும் நம்மை தேடி வந்து இரக்கத்தை பொழிகிறாரே, அந்த கொடைக்காக நன்றி சொல்லுவோமா? வா என் அன்பு மகனே மகளே என்று
கட்டி தழுவக்கூடிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுவோம். நாமும் இயேசு கிறிஸ்துவை போல பிறரை மன்னிக்கக்கூடிய வரத்தை கேட்போமா? பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடிய அந்த கருணையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போமா? இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து இறை மக்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். நம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தேவைக்காக இந்த பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவை இறைவன் நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் வாசித்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு கருத்தும் இறைவன் நிறைவேற்றும்படியாக இறைவேண்டல் செய்வோம். இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித குரியாக்கோஸ் அன்பு இறை மக்களுக்காக ஜெபிப்போம். பங்குக்காக, பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு நபருக்காக, நோயிற்றோருக்காக இறைவேண்டல் செய்வோம். நம்ம எல்லாம் இறைவன் ஒன்றிப்பின் மக்களாக மாற்றும்படியாக ஜெபிப்போமா? நம்பிக்கையாளர் அனைவரும் ஒன்றித்திருந்தார்கள் என்று நாம் முதல் வாசகத்தில் வாசி கேட்டோம். அப்படி ஒன்றிப்பின் மக்களாக, ஒற்றுமையின் மக்களாக, விட்டு கொடுத்து, புரிந்து கொண்டு, மன்னித்து, ஏற்று வாழக்கூடிய மக்களாக மாறக்கூடிய கிருபையை இயேசுவிடம் கேட்போமா? நம் இயேசு நம்மை கைவிட மாட்டார், நம்மை முழுமையாக மன்னிப்பார், கேட்பதை கொடுப்பார் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த வல்லமையுள்ள கல்வாரி வழியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். மகிழும் காலமிது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இங்கு வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். பாடி மகிழும் காலமிது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இங்கு வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தன் உயிர்த்து விட்டார். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தன் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு உலகையெல்லாம் ஆட்சி செய்யவே, உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியுதே. பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். விதைக்கப்பட்ட கோதுமை மணி, விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து கொழுகுதே. இடிக்கப்பட்ட கோயிலும் 3 நாளில் எழுந்ததே. விதைக்கப்பட்ட கோதுமை மணி, விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து கொழுகுதே. இடிக்கப்பட்ட கோயிலும் 3 நாளில் எழுந்ததே. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளை கல்லாய் அமைந்ததே. ஒடுக்கப்பட்ட கல்தானே மூளை கல்லாய் அமைந்ததே. சாவை வீழ்த்தி வாழ்வு தந்த உயிர்ப்பில் நாமும் வாழவே. சாவை வீழ்த்தி வாழ்வு தந்த உயிர்ப்பில் நாமும் வாழவே. பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். ஒன்றுமில்லை, பொருளுமில்லை,
ஒன்றுமில்லை பொருளுமில்லை என்னிடம் இருப்பதோ உயிர்ப்பை இயேசு தந்து நிரப்பும் தூய ஆவி. ஒன்றுமில்லை பொருளுமில்லை ஒன்றுமில்லை பொருளுமில்லை என்னிடம் இருப்பதோ உயிர்ப்பை இயேசு தந்து நிரப்பும் தூய ஆவி. புனிதத்திலே கனிகின்ற நலமும் பலமும் பகிர்வதே புனிதத்திலே கனிகின்ற நலமும் பலமும் பகிர்வதே புதிய வழியில் இயேசுவுக்காய் நமது சாட்சியாகுமே. புதிய வழியில் இயேசுவுக்காய் நமது சாட்சியாகுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் அனைவரும் அது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரையானவரே, உணவாய் நீ வருவாய். இணையில்லா உன் அன்பினை பொழிந்து, இணையில்லா உன் அன்பினை பொழிந்து, உறவாய் நீ வருவாய். இறைவா, உறவாய் நீ வருவாய். இறைவா, என் குரல் கேட்பாய். இறைவா, நீ என்னை மீட்பாய். இறைவா, என் குரல் கேட்பாய். இறைவா, நீ என்னை மீட்பாய். உயிராயானவரே, விடிய வாழ்வின் விதையும் நீயே, பலமும் தந்தாய் நீயே. வினைகள் தீர்த்து அன்பை வளர்த்து விழிகள் திறந்தாய் நீயே. உண்மை அன்பும் உணவாய் தந்து, உழைக்கும் உயிரிலே பலமாய் வந்து, எம்மை காத்திடுவாய். இறைவா, எம்மை காத்திடுவாய். இறைவா, என் குரல் கேட்பாய். இறைவா, நீ என்னை மீட்பாய். இறைவா, என் குரல் கேட்பாய். இறைவா, நீ என்னை மீட்பாய். உயிராயானவரே, வாழ்வின் வழியில் இருளை அகற்றி ஒளியை தந்தாய் நீயே. மதங்கள் கடந்து மனிதம் மலர தன்னை தந்தாய் நீயே. உதிரம் சிந்தி உண்மையாய் வாழ, உலகில் என்றும் சமத்துவம் மலர, எம்மை காத்திடுவாய். இறைவா, எம்மை காத்திடுவாய். இறைவா, என் குரல் கேட்பாய்.
நிறைவாய் நீ என்னை மீட்பாய் நிறைவாய் என் குரல் கேட்பாய் நிறைவாய் நீ என்னை மீட்பாய் உயிரையானவரே உணவாய் நீ வருவாய் இணையில்லா நன்றினை பொழிந்து இணையில்லா நன்றினை பொழிந்து உறவாய் நீ வருவாய் இறைவா உறவாய் நீ வருவாய் என் குரல் கேட்பாய் இறைவாய் நீ என்னை மீட்பாய் இறைவாய் என் குரல் கேட்பாய் இறைவாய் நீ என்னை மீட்பாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் ஊழியர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இன்று பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு மற்றும் இறை இரக்கத்தின் ஞாயிறு. இந்த நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித குரியாக்கோஸ் அன்பிறை மக்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித பேதுரு அன்பிறை மக்கள். சென்ற வார உயிர்ப்பு பெருவிழா ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கு ரூபாய் 70,640. இந்த வாரம் உயிர்ப்பு பெருவிழா வீடு சந்திப்பு நடைபெறும். நாளை திங்கள் அன்று புனித அருளானந்தர், புனித யோவான், புனித பார்த்தலேமையு மற்றும் புனித பிலிப்பு அன்பியங்களிலும், வரும் புதன்கிழமை புனித அன்னை தெரேசா மற்றும் புனித லூக்கா அன்பியங்களிலும், வரும் வியாழன் அன்று புனித தொன்போஸ்கோ, புனித அமலோற்போ மாதா மற்றும் புனித மத்திய அன்பியங்களிலும், வரும் வெள்ளி அன்று புனித மழைமலை மாதா மற்றும் புனித அல்போன்ஸ் அம்மா அன்பியங்களில் நடைபெறும். தயாராக இருக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இது குறுகிய சந்திப்பு, எனவே தேநீரும் உணவும் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று நாம் கல்வாரி திருமலையின் இறை இரக்க ஆண்டவரின் ஆண்டு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலையோடு திருவிழா திருப்பலியானது கல்வாரி திருமலையில் நடைபெறும். அன்பின் உணவு வழங்கப்படும். அனைவரும் தவறாமல் பங்கெடுக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம்.
இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய தலைமை ஆலயத்தில் வழக்கம் போல திருப்பலியானது நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மாதம் 29ஆம் தேதி முதல் மே மாதம் 1ஆம் தேதி வரை நமது பாதுகாவலரான யோசேப்பினுடைய பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். இத்திருவிழாவிற்கான ஆண்டு சந்தா ரூபாய் 600 வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அதிகமான தொகையும் கொடுக்க விரும்புவோர், உபயம் செய்ய விரும்புவோர் என்னை சந்திக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருவிழா சந்தா கொடுக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் வருகிற 26ஆம் தேதி. திருவிழா அழைப்புதலுடன் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களை சந்திக்க வருவார்கள். நீங்கள் இந்த திருவிழாவிற்கான சந்தாவை கொடுத்துவிட்டு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தாளில் கையொப்பமிட அன்போடு அழைக்கிறோம். திருவிழா முடிந்த பிறகு அறிவிப்பலகையில் வரவு செலவு கணக்கு போடப்படும். ஆகவே நீங்கள் கையொப்பமிட்டு உங்களுடைய சந்தாவை செலுத்த பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நாடுகிறோம். அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களை தேடி வருகிற பொழுது தயவு கூர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். வரும் 18ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய தலைமை ஆலயத்தில் மாலை 5 மணிக்கு 3 திருத்தொண்டர்கள் நம்முடைய பாசமிகு ஆயர் அவருடைய கரங்களில் அருள் பணியாளர்களாக அருட்பொழிவு செய்யப்பட இருக்கிறார்கள். பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். நம்முடைய தலைமை ஆலயத்தில் திருத்தொண்டராக பணியாற்றிய திருத்தொண்டர் ஜெயசங்கர் அவர்களும், ஓராண்டு பணியாற்றிய திருத்தொண்டர் அல்போன்ஸ் அவர்களும் அருள் பணியாளர்களாக திருப்பொழிவு செய்யப்பட இருக்கிறார்கள். பங்கெடுத்து அவர்களுக்காக ஜெபிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிக்கை. சென்னை உயர் மறை மாவட்டம் பெரவலூர் பங்கு தந்தை ஜெரோம் ஆனந்த், தாய் அசுந்தா அக்ஸிலியா, இவருடைய மகன் அஜய் ஃபேபியன் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ஜேவியர், தாய் சுசீலா, இவருடைய மகள் இம்மாக்குலேட் நேகா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ஆரோக்கியதாஸ், தாய் நான்சி ராணி, இவருடைய மகன் சுனில்ராஜ் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை தயாளன், தாய் பாரதி, இவருடைய மகள் சௌந்தர்யா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை இருதயநாதன், தாய் ஞானமணி, இவருடைய மகன் ஜெயராஜ் என்பவருக்கும், ரெய்ப்பூர் மறை மாவட்டம் பத்னாபூர் பங்கு தந்தை ராஜரத்தினம், தாய் சுந்தரா, இவருடைய மகள் ஹீனா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. இந்த திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த நாளும் இனி வரக்கூடிய நாள்களும் நம் ஒவ்வொருவருக்கு இனிமையான, ஆசீர்வாதமான, குதூகலமான, கொண்டாட்டமான, தெம்பான, உற்சாகமான நாள்களாக அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரின் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. என்றென்றும் இயேசுவை போல இரக்கமுள்ளவர்களாக வாழ சென்று வாருங்கள். தெய்வீக பலி நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையில் உயிர்த்து விட்டார், உயிர்த்தவர் உயர்ந்து விட்டார். மகிமையில் உயிர்த்து விட்டார், உயிர்த்தவர் உயர்ந்து விட்டார். விண்ணுலகம் மண்ணுலகம் மண்டிட எல்லா நாமும் அறிக்கையிடும்.
அவரே ஆண்டவர் என்றும் என்றும் என்றும், அவரே ஆண்டவர் என்றும் என்றும் என்றும், அவரே ஆண்டவர் என்றும் என்றும் என்றும், அவரே ஆண்டவர் என்றும் என்றும் என்றும். அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். செங்கடலை கடந்திடுவோம், பாலைவனம் நடத்திடுவோம். செங்கடலை கடந்திடுவோம், பாலைவனம் நடத்திடுவோம். பரவோனை சந்திப்போம், கோலியாத்தை சாய்ப்போம். பரவோனை சந்திப்போம், கோலியாத்தை சாய்ப்போம். இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் அரசின் நிறைவுக்கு ஆயத்தமாவோம், அரசின் நிறைவுக்கு ஆயத்தமாவோம். அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 ஆமென்